Welcome to GK Solution. இன்றைய வீடியோல இத போல ஒரு சின்ன எலக்ட்ரானிக் ஸ்க்ரூ டிரைவர் எலக்ட்ரிக்கல் ஸ்க்ரூ டிரைவர்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர் வாங்கியிருந்தேன். இதுல வந்து என்னன்னா அதிகமான டூல்ஸ் ஷேப்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது எப்படி இருக்குங்கறத பாப்போம். இதுல பாருங்க இவ்வளவு வகையான டூல்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அதோட செட் கொடுத்திருக்காங்க. சார்ஜபிள்ங்க. இது வந்து USB C போர்ட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இதுல கூட மேக்னடைசர் டிமேக்னடைசர் கொடுத்திருக்காங்க. இத பத்தி நம்ம பழைய வீடியோல ஒண்ணுல காமிச்சிருக்கேன் பெரிய சைஸ்ல. அதே சேம் தான். இதுக்குள்ள மேக்னடைஸ் பண்ணனும், மேல வந்து டிமேக்னடைஸ் பண்ணனும். ஸ்க்ரூ டிரைவரை நீங்க தேவைப்படும் பொழுது அதை காந்தமாக மாற்றிக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். டூல் கிட் ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க மேக்னெட் இது கூட கொடுத்திருக்காங்க. இத நீங்க எங்கேயும் கூட நம்ம ஒரு எதுலயும் ஒட்டி வச்சுக்கலாம். பாக்ஸே ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க பாக்ஸ் நல்லா சாலிடா இருக்கு. நம்ம கேரி பண்ணும்போது எதுவும் மிஸ் ஆகாது. எல்லாமே மேக்னெட்டுங்க. மேக்னெட்ல தான் ஒட்டி இருக்காங்க. இப்ப நான் ஒரு டூலை எடுத்து காமிக்கிறேன். இது பாருங்க. இந்த டூல் வந்து மேக்னெட் இது கீழே விழாது. ஸோ கிளிப்பு கிடையாதுங்க. நார்மலா இருக்கிறது கிளிப்பா இருந்துச்சுன்னா இது கீழே விழுந்துரும். நம்ம ஒரு தடவையும் பிரஸ் பண்ணி வைக்கணும். எல்லா சைஸ்லயும் டூல் இருக்குங்க. இதுல இருக்கக்கூடிய ஸ்க்ரூ டிரைவர் டிப்ஸ் வந்து எல்லா மாடல்ல ஸ்கொயர் மாடல், ட்ரையாங்குலர் மாடல் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நார்மலா கிடைக்காது. இதுலயே டியூசர் வேற கொடுத்துருக்காங்க. நல்ல டியூசர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாருங்க டியூசர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இன்னொரு டூல் கொடுத்துருக்காங்க. பாருங்க இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம மொபைல் இதெல்லாம் ஓபன் பண்ணுவதற்கு இது ரொம்ப எளிதா இருக்கும். ஸ்கிராட்ச் இல்லாம ஸ்க்ரூ டிரைவர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணீங்கன்னா டேமேஜ் ஆயிடும். அந்த மாதிரி இடங்களுக்கு இது பயன்படும். இதுக்கப்புறம் இந்த பக்கமும் டூல் இருக்கு பாருங்க. இதெல்லாம் லாங்கா கொடுத்ததுனால இது ரொம்ப வசதியா இருக்கும் நம்புறேன். ஏன்னா சில நேரங்கள் என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஷார்ட்டா கொடுத்துட்டாங்கன்னா உள்ள போகாது, அந்த ஹோல்குள்ள போகாது. ஸோ இப்போ லாங் ஸ்க்ரூ டிரைவர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை இருக்கு? 8ங்க. 8 × 4 32 32 32 64 டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மேக்னெட். இதோட மோட்டர் பாருங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாருங்க ரொம்ப ஹேண்டியா இருக்கு. ஏதாவது ஒரு டூலை நம்ம எடுத்துக்குவோம். எளிதா இதுல வந்து நம்ம சும்மா வச்சாலே போதும். மேக்னெட்ல அப்படி பிடிச்சிக்கும். பாருங்க அதே பிடிச்சிக்குது. இது வந்து சார்ஜபிள் தான். நீங்க வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா C போர்ட் சார்ஜர் இருக்கு. C போர்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா ஸ்க்ரூ டிரைவர் மாதிரியே இருக்கு. எங்கிட்ட நிறைய ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு எலக்ட்ரிக்கல். பட் இருந்தாலும் சின்ன சின்ன இது பாருங்க ட்ரையாங்குலர் ஷேப்பே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. பாருங்க இந்த மாதிரி டூல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்க நம்ம வேற டூல் எடுத்துக்குவோம். ஓகே இது பாருங்க இது ஒரு டூல். சரி உங்களுக்கு எளிதாக காமிக்கிறதுக்காக தான் காமிச்சிருக்கேன். சரியா இது மாதிரி ஒரு டூல். இப்போ இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாமா? இதுல என்னன்னா ஃபார்வர்டு ரிவர்ஸ் ரெண்டுமே இருக்கு. நம்ம டைட் பண்ணும்போது அது மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க நல்ல பவர் இருக்குங்க. பிடிக்க முடியல, என்னால பிடிக்க முடியல, அவ்வளோ பவர் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கு. பேட்டரியோட கண்டிஷன் இதுல காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை இங்க லைட்டும் இருக்கு. நம்ம எங்க ஆப்ரேட் பண்றோமோ அதுல வச்சுட்டு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமா இது வந்து ரொம்ப ஹேண்டி டூல். சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் டேபிள்ல வச்சு பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மெயினா நீங்க மொபைல், லேப்டாப் அந்த மாதிரி இல்லை ஸ்க்ரூ கிடைக்கணும்னா லேப்டாப்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 ஸ்க்ரூ 15 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சிங்கன்னா ரொம்ப எளிதாக நம்ம பண்ணலாம். அது மட்டும் இல்லை பெரிய ஹேண்டியா வச்சிருந்தோம்னா கஷ்டம். இது ரொம்ப சிம்பிளா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரியே இருக்கு. இதை பார்க்கல இதுக்குள்ள ஒரு மோட்டர் இருக்கிறது தெரியல. பட் நல்ல ஹார்டா இருக்குங்க. இது லைட் வேணும்னா லைட் இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கலாம். லைட் வேண்டாம்னா சும்மா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கேயாவது வெளிச்சம் தெரியணுங்கும் போது நீங்க லைட் ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலுங்க. நான் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். ஏன்னா சில நேரங்களில் நிறைய ஸ்க்ரூ இருந்ததுன்னா அந்த ஸ்க்ரூ கலட்டுறதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ நேரம் எடுக்கும். அந்த சமயங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்துச்சுன்னா ரொம்ப எளிதாக இருக்கும். திருப்பி டைட் பண்ணும் பொழுது நீங்க ஒரு சுவிட்ச் பேனல்ல எடுக்கிறீங்க, வீட்டில் இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டில் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ என்ன பண்ணிருப்பான்னா இவ்வளோ நீல ஸ்க்ரூ பெரிய ஸ்க்ரூவா கொடுத்துருவான். அந்த ஸ்க்ரூவை நம்ம டர்ன் பண்ணி டைட் பண்றதுக்குள்ள நமக்கு அவ்வளோ டயர்ட் ஆயிடும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி டூலை நம்ம வச்சு டைட் பண்ணோம்னா ரொம்ப எளிதாக இருக்கும். இதை சார்ஜபிள் ரொம்ப ஈஸி, நல்ல லாங் லைஃப் வருது. அதோட மட்டும் இல்லை இந்த பவர் நல்லா இருக்கு. இது பென்சில் ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இது வந்து நல்ல பவர்ஃபுல்லா இருக்கு. என்னால் பிடிச்சி நிறுத்த முடியல அப்படின்னா நிச்சயமா ஸ்க்ரூல வந்து நமக்கு எளிதாக அது பயன்படும். கடைசியா டைட் பண்றதை நீ கையில நார்மல் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்க்ரூ வந்து லைட்டா லூஸ் பண்ணிட்டு அப்புறம் இதை யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.
டைரெக்டாக இந்த ஸ்க்ரூவில் யூஸ் பண்ணாமல் லைட்டாக ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப உதவியாக இருக்குது. இங்கே நிறைய மாடல் கிடைக்குதுங்க. நான் அந்த மாடல் இது இப்போ பிடிச்சிருந்தது, அதனால நம்ம இதை வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நீங்களும் இங்கே வாங்கிக்கலாம்னு பாருங்கள். இது வந்து நிறைய டூல். சில நேரங்களில் இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் கிடைக்காது. இதை பாருங்கள், ஸ்கொயர்லாம் இருக்குது, ஹெக்ஸாகன், பென்டகன் எல்லாம் இருக்குது, ஸ்டார் மாதிரி இருக்குது. நிறைய வகையான டூல்கள் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் எல்லாமே இதோட மாடல்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த டூல், இது ஒரு மேக்னெட்டிக் பேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எங்கேயும் வேணும்னா நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பார்க்குறதுக்கு, ஒரு லென்த் ஏதாவது பண்ணணும்னா இதை வச்சு பார்க்கலாம். இது மேக்னெட்டிக் மேட்டுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டூல் வந்து ஒரு உபயோகமான டூல் தான். நீங்கள் உங்களோட எண்ணங்களை நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு இது உங்களுக்கு உபயோகமாக இருந்தது, இதே போல் கருவிகள் அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு கருவியோட மறுபடியும் விரைவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.